அவங்க வந்து கார்வை கிடைக்கல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, செட் ஆகாது, பிடிக்கல அப்படி சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் எப்படி பிடிச்சிருந்ததாமா? ஸ்டார்டிங்ல தெரியல எதுக்கு பிடிச்சிச்சுன்னு, இப்போ கேட்டா இல்ல செட் ஆகாது, பிடிக்கல அப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாள் நீங்க பழகிருப்பீங்க? 3 months. இன்னும் அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, அக்செப்ட் பண்ண முடியல, அவங்கள மாதிரி ஃபேக்கா இல்லையே நானு. சரி, இப்ப அவங்கள விட்டுருங்க. நீங்க லைஃப்ல வேற ஒரு நல்ல ஒரு ஆளா வந்து என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பையன் வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் உண்மையா இருங்க சொல்லுவேன். ஏன்னா நம்பி ஏமாந்ததுல அதே பட்டதே போதும். முடியல. லவ்லாம் இல்லக்கா, இது உலக நடிப்புடா சாமி. ஏப்பா அப்படி சொல்லிட்ட? நம்மள எந்த பொண்ணுக்கா லவ் பண்ணோம்? என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஏப்பா நீ அளவாதான் பாருங்கற. வேணா நீங்க வேணா லவ் பண்ணுங்க. நீ அப்படி வரியா? லவ் பண்ற, ஆல்வேஸ் லவ் யூடா. அவ்வளவுதான் லவ் தான். என்ன இது? இல்ல உங்களே லவ் பண்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு. பொண்ணு பேரு சத்யா. சத்யா லவ் பண்ணீங்க. இப்போ வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த பொண்ணு கூட நீங்க லவ் பண்ணும்போது? அதெல்லாம் எதுவுமே இல்லக்கா, பிடிச்சிருந்தது அவங்க லவ் பண்ணேன். சரி, இப்போ சத்யா கிட்ட இருந்து நீங்க என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? என்ன பாத்துக்கணுங்க, அவ்வளவுதாங்க. இப்போ வந்து என்ன பார்த்தா மட்டும் போதும்னுவீங்க. ஆனா கல்யாணம் ஆகி குழந்தைங்கன்னு ஒரு 2-3 பிறந்ததுக்கு அப்புறம் நீயும் வேலைக்கு போமான்னு சொல்ல மாட்டியா? நான் அப்படி சொல்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன், அவதான் வேலைக்கு போய் என்ன பாத்துக்கணும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த கண்ணாடி எல்லாம் அவதான் வாங்கி கொடுத்தா, செருப்பு அவதான் வாங்கி கொடுத்தா. புதுசா இருக்குனே, புதுசா. அதெல்லாம் வாங்கி கொடுத்தா லவ் பண்ணியா? இல்லையே, லவ் பண்ண அப்பதான் வாங்கி கொடுத்தா. லவ் பண்ண பிள்ளை வாங்கி தருவாங்களாப்பா? தெரியாம போச்சு. ஆமாக்கா, நான் லவ் பண்ணலப்பா. எங்க என்ன பண்றது? அப்போ ஒல்லி அப்படியே தம்மன மாதிரி இருந்தேன். சத்யா வந்து உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குது, நீங்க சத்யாக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாங்கி தர வந்துதான், இதெல்லாம் இருக்குது. அப்ப இன்னும் வாங்கி தரல, இனிமேதான் வாங்கி தரணும். வாங்கி தந்துக்கிறேன்னு. அவ்வளவுதான். கல்யாணத்துக்காக நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. என்ன பண்ண போறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பா வச்சிருக்கேன். எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்கிட்ட எனக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண, மற்றபடி வேற எதுவும் அவ்வளோதான். லவ் மேரேஜ் பண்ணும்போது அந்த மாதிரி கிடைப்பாங்க. அப்ப அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையன் கிட்ட அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள் இருக்கும் போதெல்லாம் பசங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க. மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலோ, இல்ல வீட்டுல அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாலோ, பசங்க வந்து எதிர்பார்க்கறது என்னடானா, அந்த பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டானுங்க. அந்த பொண்ணு வரும்போது 100,000 நகையோட வரணும்னு எதிர்பார்க்க மாட்டானுங்க. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு துணி துவச்சு போனா அதெல்லாம் பண்ணணும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டானுங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் வேலைக்கு போகும்போது பாய் காட்டிட்டு அந்த பொண்ணு தாப்பால் போடும் தெரியுமா, ரிட்டனு நான் வந்து தட்டும் போதுதான் கதவு திறக்கணும். புரியுதுங்களா? வேற யாரும் வந்து தட்டும் போது கதவு திறந்து திருப்பி தாப்பால் போட்டுக்க கூடாது. அவங்க அம்மா அப்பா கூட கதவை தட்டலாம்லப்பா. அவங்க அம்மா அப்பா வந்து தட்டும் போது திறந்தா பரவாயில்ல, வேற யாரும் அவங்க வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து தட்டக்கூடாது இல்ல. அவங்க அப்பா அம்மா வருவாங்க பொண்ணை பாக்கணும்ட்டு, அவங்க தட்டி பொண்ணை பார்த்தா எப்படி பாப்பாங்க? கண்ணால பாப்பாங்க. வேற ஒருத்த வந்து தட்டி பார்த்தானா வந்து என் பொண்டாட்டி நான் தான் பாக்கணும், அத்தவும் பாக்குறதுக்காக நான் தாலி கட்டி வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். நானும் சொல்றேன்ப்பா, நான் இவனுக்கு ஒரு அம்மாவா சொல்றேன். சில பொண்ணுங்க இப்படி இருக்குதான் செய்யறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே லவ் பண்ணா உண்மையா லவ் பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்க. நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா நீ நினைச்ச மாதிரி ஆசைப்படுற மாதிரி பொண்ணு, அழகான பொண்ணு உனக்கு அமையணும்னு. அமையணும் இல்ல, எனக்கு அமைஞ்சிச்சு, எனக்கு கச்சிச்சு, பேரு காயத்ரி, நான் லவ் பண்றேன், அவ்வளவுதான். கல்யாணமா பண்ணி போறேன், எங்க வீட்டுக்கும் தெரியும், அவ வீட்டுக்கும் தெரியும், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் அதே மாதிரி அமையணும்னு சொல்றேன். நமக்கு நல்ல நல்லதை மட்டும் நம்ம பாத்துன்னு போக கூடாது, 4 பேருக்கும் நல்லது நடக்கணும். நல்லா இருப்படா போடா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உண்மையா இருந்தா போதும், அவங்க சம்பாதிக்கலாலும் நான் பாத்துக்கிறேன், பசங்க தான் பாத்துக்கணும் அப்படிலாம் இல்ல. பொண்ணு எங்களுக்கோ பாத்துக்க தெரியும், நான் பாத்துப்பேன். அவங்க லாஸ்ட் இயர் உண்மையா எங்க கூட சர்வே பண்ணா போதும். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. இல்லப்பா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய விலைவாசி ஏறிச்சு. ஒரு வீடு, ஒரு வாடகை வீடே போனாலும் ரெண்டல் இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறிச்சு இல்லையா? ஒண்டியா சம்பாதிச்சு அவரை பாத்துக்கணுன்றது ஒரு பேச்சுக்கு வேணா சாத்தியம். எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த லேண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கு, அதுவே போதுமே. அதை வச்சு நான் அவனை பாத்துட்டேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அவன் கூட இருந்தா மட்டும் போதும், உண்மையா லாஸ்ட் இயர். பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். என் நண்பா பாத்துக்கிட்டா போதும், நானே வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க சம்பாதிச்சு நான் பாத்துக்கிறேன், அவர் வீட்ல இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டா போதும்ன்ற இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல புருஷன் அமைகிறா நான் வாழ்த்துறேன்.
எவ்வளவு சேலரியோட இருந்தா உங்க லைஃப் வந்து ஹாப்பியா போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வந்து வாஃபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. உங்க கஷ்டத்துக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அக்காவை சப்போர்ட் பண்ணுங்க. மஞ்சு மேம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.